ரூரு மகரிஷி தன் காதலிக்காக பாதி ஆயுளை கொடுத்து எப்படி அவங்களை காப்பாற்றினாங்க அப்படின்ற கதையை பரிஷித் மகாராஜா மந்திரிகள்கிட்ட சொன்ன உடனே மந்திரிகளும் சரி அரசனும் சரி நம்ம ராஜாவோட சாபத்திலிருந்து அவரை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க நம்ம மட்டும் யோசிச்சா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்களையும் வல்லுநர்களையும் வர வச்சு இவரை ராஜாவை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத தீவிரமாக யோசித்தாங்க. அப்படி அவங்க ராஜாவை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியை வகுத்தாங்க, அது ராஜாவை காப்பாற்றுச்சா இல்லையா, ராஜா எப்படி இந்த சாபத்தில் தப்பிச்சாரா இல்லை பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பரிஷித் மகாராஜாவுக்கு முனிவரால் கிடைக்கப்பட்ட சாபம் அப்படிங்கிறது நாகலோகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாகத்தால் கடிபட்டு சாவார் அப்படிங்கிறது தான். அந்த நாகலோகத்திலே மிக சக்தி வாய்ந்த நாகம்ங்கிறது ஒரு சாதாரண நாகம் கிடையாது. அது அதிகமான விஷம் கொண்ட நாகமும், அதுவும் இல்லாமல் பயங்கரமான மந்திர சக்தி கொண்ட நாகமும். அது நினச்சா மாதிரி தன் உருவத்தையும் மாற்றிக்கொள்ளும், நினச்சா மாதிரி எந்த நேரத்தில் எந்த இடத்துக்கு வேணால் போகக்கூடிய வல்லமை படித்தது. அப்படிப்பட்ட நாகத்துக்கிட்ட இருந்து பரிஷித் மகாராஜா எப்படி தப்பிச்சாரு, அந்த பரிஷித் மகாராஜா காப்பாற்றுறதுக்கு வல்லுநர்களும் பண்டிதர்களும் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, அது உலகத்திலே ரொம்ப அதீத பாதுகாப்புள்ள ஒரு கோட்டையை அமைக்கணும், அந்த கோட்டைக்கு 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதில் முதல் அடுக்கு பாதுகாப்பாக மத யானைகளை வைக்கணும். அதாவது எப்படிப்பட்ட அனுமதி இல்லாத ஆள் உள்ளே வந்தாலுமே அந்த மத யானைகளால் மெதிப்பட்டு சாகணும், அதாவது காற்று கூட அனுமதி இல்லாமல் அந்த யானைகளை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல மத யானைகளை காவலுக்கு அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நாகங்களுக்கு அதிகமான சக்திகள் இருக்குது, தன் உருவத்தை மாற்றிக்கொள்ள சக்தி இருக்குன்றதுனால எல்லாமே தெரிஞ்ச ஒரு மந்திரவாதிகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இருக்கிற மந்திரவாதிகளை அடுத்தடுத்து பாதுகாப்பாக வச்சாங்க. அந்த மந்திரவாதிகள் எப்போவுமே மந்திர ஜபங்களையும் அதர்வன வேதங்களையும் கைப்பற்றி அவங்க இருப்பாங்க. அந்த மந்திர சக்தியை தாண்டி எந்த ஒரு மாயாஜாலமும் பழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மந்திரவாதிகளை கோட்டைக்குள்ள காவலுக்காக வச்சாங்க. அதுக்கு அடுத்து தாண்டி எப்படியாவது நாகம் உள்ள ராஜாவை கடிச்சிருச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட விஷமாக இருந்தாலும் முறிக்கக்கூடிய மருந்துகளை வச்சிருக்கக்கூடிய மருத்துவர்களை அங்கே வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு பாம்பு கடிச்சு சாகிறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விஷமா இருந்தாலும் அதை டயகனைஸ் பண்ணி காப்பாற்றக்கூடிய மருந்துகளை அவங்க கையில் இருந்துச்சு. அப்படிப்பட்ட மருத்துவர்களை அடுத்தடுத்து பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜா இருக்கிற அறைக்கு மந்திரி குமாரர்களை பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. அதாவது மந்திரிகளோட மகன்களையும் போரில் தலை சிறந்தவர்களையும் அந்த அறைக்கு பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. ராஜாவுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மந்திரிகளும் இருந்தாங்க. இந்த கோட்டைகளை சுற்றி அவங்களோட படை வீரர்கள் மொத்தத்துக்கும் பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்பேற்பட்ட பலத்தை பாதுகாப்பை தாண்டி எப்படி அந்த பாம்பு வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இந்த பாதுகாப்பு ராஜாக்கு போதுமானதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ராஜா இந்த பாதுகாப்பை ரொம்பவே நம்பி அவர் அங்கேருந்தே அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அதாவது மக்களை சந்திக்கிறதும் சரி, மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பரிசோதனைகள் இருக்கும். அந்த வந்திருக்கிற ஆள் கரெக்டான ஆளா இல்லை ஏதாவது மந்திரவாதி அப்படின்றதுக்கான நிறைய பரிசோதனை தாண்டி எல்லாரும் சேர்ந்து ராஜாவை பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து தீர்வுகள் கொடுத்துட்டு இருந்தார். இப்படி போயிட்டு இருக்கப்போ இந்த கோட்டையை பற்றின விவரங்கள் உலகம் முழுக்க பயங்கரமாக காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ பாதுகாப்பு நிறைஞ்ச ஒரு கோட்டை யாருமே அமைக்கலை. அப்படிப்பட்ட கோட்டையை அமைக்கிறதுக்கான சூழல் என்ன அப்படிங்கிற விஷயம் உலகம் முழுக்க பயங்கரமாக காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஒரு மந்திரவாதி, அதாவது மாந்திரிகத்தையும் அதர்வன வேதத்தையும் கரைச்சி குடித்த ஒரு மந்திரவாதி, அவன் பேர் தான் காஷேபன் அப்படிங்கிற மந்திரவாதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டான். என்ன அப்படின்னா பரிஷித் மகாராஜா நாகத்தால் தீண்டி இது மாதிரி சாவார் அப்படிங்கிற ஒரு சாபம் பெற்றிருக்காரு. அந்த நாகம் சாதாரண நாகம் கிடையாது, மந்திர சக்தி உள்ள ஒரு நாகம் அப்படிங்கிறத பற்றி அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இவர் இவ்வளோ பெரிய பாதுகாப்பான ஒரு கோட்டையை அமைச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த காஷேபன் அப்படிங்கிற மந்திரவாதி தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு இவன் சாதாரணமாக ஆள் கிடையாது, இவன் மந்திரத்திலையும் மாந்திரிகத்திலையும் ரொம்பவே பேர் போனவன். அப்படிங்கிறதுனால இவன் எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இவனுக்கு ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு அதிகமான பேராசை. அதாவது பொண்ணும் பொருளும் இவனுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை நிறைஞ்சவன். அப்படின்னா இவன் என்ன ஒரு கணக்கு பண்ணுறான் அப்படின்னா, நம்ம போய் இந்த ராஜாவை காப்பாற்றணும் அப்படின்னா ராஜா கிட்ட இருந்து நம்ம நிறையா பொற்காசுகள் வாங்கலாம், நிறைய பணம் வாங்கலாம், நிறைய வசதிகள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க சொல்லி கேட்கலாம் அப்படிங்கிறத இவன் யோசிக்கிறான். யோசித்து இவன் ஒரு முடிவுக்கு வரான். சரி, ஓகே, நம்ம நேராக பரிஷித் மகாராஜாவோட கோட்டைக்கு போய் அவரால் காப்பாற்ற முடியும். நாகலோகத்தில் இருக்கிற சர்ப்பத்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது என் மந்திரத்துக்கு முன்னாடி. அதெல்லாமே ஈஸியாக நம்ம தடுத்து உங்களை நான் காப்பாற்றி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு நிறையா பொண்ணும் பொருளும் வேணும் அப்படிங்கிறத நான் கேட்டு நம்ம கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேராசையில் அவன் கிளம்புறான்.
இப்படி காஷ்யபன் வந்து பரீட்சித் மகாராஜாவோட கோட்டையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறப்ப தான் ஒரு விஷயத்தை பார்க்குறான். ஒரு வயதான ஒரு அந்தணர். அந்த அந்தணரை பார்த்து இவன் கண்டுக்காம இவன் வேகமாக அந்த காஷ்யபன் நடந்து போகிறான். அப்போ அந்த அந்தணர் கூப்பிடுறாரு, யாருப்பா நீ, ஏன் இவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்க, என்ன விஷயம், ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்போ இவன் வந்து பேசலை. அப்போது அந்த அந்தணர் வந்து சொல்கிறார், நான் யாருன்னு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நின்று பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தணர் வந்து இன்னும் அழுத்தி சொல்கிறாரு. சொன்ன உடனே காஷ்யபன் திரும்பி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அந்த வயதான அந்தணர் சொல்கிறாரு, நான் யாருன்ற உண்மையை சொன்னேன் அப்படின்னா நீ எங்கே போகிறன்ற ஒரு விஷயத்த சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் நான் கேட்குற உதவிகளும் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த வயதான அந்தணர் வந்து கணீர்ன்ற குரலில் வந்து காஷ்யபனுக்கு வந்து கட்டளையிடுறாரு. உடனே காஷ்யபனும் சொல்கிறாரு, சரி நீ யார், அப்படிப்பட்ட ஆள் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த வயதான அந்தணன் சொல்கிறாரு, நான் நாகலோகத்திலே அதீத சக்தி வாய்ந்த தசகன் அப்படின்ற ஒரு சர்ப்பம் தான், நான் தான் வந்து நாகத்துக்கெல்லாம் ராஜா. இது மாதிரி ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தினால நான் பரீட்சித் மகாராஜாவை கொல்றதுக்காக நான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். எனக்கு வந்து உருமாற்றக்கூடிய சக்திகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட நாக்கில் வந்து அதீதமான விஷயங்கள் இருக்குது. நான் கடிக்கணுன்ற அவசியம் இல்லை. என் எச்சில் பட்டாலே யாராக இருந்தாலும் இறந்துருவாங்க. அந்த ஒரு விஷம் கொண்ட நாகம் நான் வந்து பரீட்சித் மகாராஜாவை வந்து கொல்லணும். பரீட்சித் மகாராஜாவோட கோட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற வழியை நீ எனக்கு காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே காஷ்யபனுக்கு உடனே பயங்கர ஷாக். என்னடா இது, நம்ம வந்து ராஜாவை காப்பாற்ற போனால் தசகன் அப்படின்ற பாம்பு நம்மக்கிட்ட வந்து ராஜாவை கொல்றதுக்கு எங்கே வழின்னு சொல்லி கேட்குறாங்க. சர்ப்பத்துக்கிட்ட இருந்து ராஜாவை காஷ்யபன் காப்பாற்றினானா, இந்த சர்ப்பத்தை எப்படி வந்து ஜெயிச்சு அவன் போனானா, இல்லை ராஜாவை காப்பாற்றுறது காஷ்யபன் என்ன முடிவு எடுத்தான் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்தடுத்த வர வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஏல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள்.